நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? HTML. இப்போ HTMLனால் என்ன, அந்த HTMLோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம வந்து நான் லேர்ன் பண்ணதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சொல்ல போகிறேன். ஓகேவா? அதனால தான் நான் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஓகேவா? ஃப்ரீ காசுலாம் இல்லை. நான் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணனோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? போகலாமா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? HTML பேசிக் டு அட்வான்ஸ். இப்போ வந்து இதை வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் வந்து உங்கள் டீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னும் கொஞ்சம் பார்ட் 1 பார்ட் 2 போடுங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருக்கும். நானும் சரி நிறையா வீடியோ வந்து போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் HTML. HTMLனால் என்ன? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இன்னொரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு. ஓகேவா? HTMLங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோசரம் தான் HTML வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அது வந்து ரன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரௌசர் தான் வேணும். டிஸ்பிளேவில் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுறோம்னா அந்த எலமெண்ட்டை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவோம் HTMLக்கு. ஏன் HTML எலமெண்ட் வந்து ஒரு பேஸ் மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு வந்து செங்கல் தேவைப்படுது, சிமெண்ட் தேவைப்படுது, மெட்டீரியல் தேவைப்படுது. அந்த மெட்டீரியல்லாம் HTML. ஓகேவா? அதை டிசைன் பண்ணுறதுக்கு CSS இருக்குது. மற்றபடி நிறையா இருக்குது. HTMLங்கிறது வந்து பேசிக்காக நம்ம வந்து ரியல் டைமில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியாக இருக்கும். HTML வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML அப்படின்னா, HTML வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா, பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிற ஒருத்தர் தான் டெவலப் பண்ணார். அது வந்து 1995 வந்து பப்ளிஷ் பண்ணார். HTML லாங்குவேஜ் எதுலலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா, ஜாவா ஸ்கிரிப்டு, CSSல வந்து யூஸ் பண்ணலாம். HTML யூஸ் பண்ணி என்னென்னலாம் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு வெப் டெவலப் பண்ணலாம், ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஒரு வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். HTMLங்கிறது வந்து வேர்ல்டு வைடில் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க HTMLங்கிறது. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு வந்து வெப்சைட்டுக்கு முக்கியமாக HTML தேவை. மற்றபடி ஒரு எது க்ரியேட் பண்ணாலும், ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணாலும், எது க்ரியேட் பண்ணாலும், வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும், எது பண்ணாலும் HTML தான் பேஸு. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் HTML வெர்ஷன். எத்தனை டைப்ஸ் ஆஃப் HTML வெர்ஷன் இருக்குன்னா, HTML 2.0 பப்ளிஷ் பண்ணது 1995 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு 1996 வந்து 3.2 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4.0 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் 4.01 ரிலீஸ் பண்ணாங்க. HTML5 ரிலீஸ் பண்ணாங்க. HTML 5.1 5.2 2017 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லா HTML யூஸ் பண்ணுறது வந்து எதுன்னா HTML5 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். காமனாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது இதுதான். இப்போ இதை பற்றி எல்லாமே பார்த்துட்டோமா?
HTML வெர்ஷன்னா என்னன்னு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது பேசிக் சின்டாக்ஸ். HTMLோட பேசிக் சின்டாக்ஸ் இதுதான். டாக் டைப்பு HTML அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு டாக் டைப் HTML போடுறோம்ல, அதுதான் பேசிக் சின்டாக்ஸோட HTML. அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? HTMLங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகே, இது வந்து ஒரு HTML ஃபார்மேட் அப்படின்னு வந்து ஒரு மென்ஷன் பண்ணுது. பொதுவாக வந்து HTML ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும், ஹெட்டிங் ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும், டைட்டில் இருக்கும், டைட்டில் என்ன போடணுமோ அது இருக்கும், ஹெட் இருக்கும், ஹெட்டுக்குள்ளே என்ன போடணுமோ அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இருக்குது. பாடியில் வந்து நம்ம போடுறோம் H1 H2 பேராகிராஃப் டேக். இதுதான் வந்து பேசிக்கில் வந்து HTMLோட சின்டாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்று போகலாமா? டேக்ஸ்னு வந்தாவே நிறைய 2 விதமாக டேக் இருக்குது. கண்டெய்னர் டேக் இருக்குது, எம்டி டேக் இருக்குது. கண்டெய்னர் டேக்னால் என்னென்னா ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும். பார்த்தீங்களா? HTML ஓப்பன் டேக் இருக்குது, க்ளோஸ் டேக் இருக்குது. HTML ஹெட் ஓப்பன் டேக் இருக்குது, க்ளோஸ் டேக் இருக்குது. ஹெட் ஓப்பன் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. ஸ்டைல் ஓப்பன் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. பாடி ஓப்பன் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து கண்டெய்னர் டேக். எம்டி டேக் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா? எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். கண்டெய்னர் டேக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டேக் இருக்குது. ஓகேவா? அதுமாதிரி எம்டி டேக் நிறைய இருக்குது. ஓகேவா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் டேக்கு. ஓகேவா? இமேஜ் டேக்குக்கு வந்து க்ளோஸ் டேக் இல்லை, பிரேக்குக்கு வந்து க்ளோஸ் இல்லை. HR டேக்கு க்ளோஸ் இல்லை. HR மீன்ஸ் ஹரிசாண்டல். ஓகேவா? பிரேக்னா ஒரு கேப்பு. இமேஜ் டேக்குக்கு க்ளோஸ் இல்லை.